இது பாலாபிஷேகம் பண்ண போனதுல இருந்து தலை ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. யாரோ தலைமையில இருக்கிற மாதிரியே இருக்கு. நாம தப்பு பண்ணிட்டோம் போல. அதான் ஆத்தா நமக்கு தண்டனை கொடுக்கற போல. கடவுளே, வீட்டுல இருக்கிற யாருக்கும் எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. இந்த நேரத்துல யாரு போன் பண்றாங்க? ஹலோ அம்மா, நான் மந்திரவாதி பேசுறேம்மா. சொல்லுங்க. அபிஷேகம்லாம் நல்லபடியா நடந்துச்சா? நடந்தது. ரொம்ப சந்தோஷமா. நான் உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். நீங்க மரகதம்மாவை கூட்டிட்டு வரீங்களா? நான் வெளியிலே நிக்கிறேன். சரி, இருங்க. இந்த விஷயத்தை அத்தை கிட்ட போய் சொல்லுவோம். தூங்கும்போது கூட மேக்கப்போட தான் இருக்கா இந்த மேனாமினிக்கு. ஐயோ அத்தை, அத்தை, அத்தை. என்ன கண்மணி? அப்படியா? என்ன சொல்ற கண்மணி? ஆமா அத்தை, வாங்க போலாம். சரி வா. என்ன அபிஷேகம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாம்மா? அப்படி ஓரமா வாங்க, வாங்க. எங்க பசங்களும் வீட்டுக்காரங்களும் மில்லுக்கு போயிருக்காங்க. அவங்க வர நேரம் அது. அப்படியே பணம் நீங்க என்ன நேரத்தை குறிச்சு கொடுத்தீங்க? அந்த நேரத்துல ஒழுங்கா அபிஷேகம் நடக்கல. நடக்கலையா? ஆமா, அவங்க வந்ததே லேட்டு தான். ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, இதுல தப்பு நடந்தா உங்க குடும்பம் பாதிக்கப்படும்னு. அத்தை, என்னத்த? நானும் அன்னைக்கே சொன்னேன்ல. இதுக்கு மேல இதுல இருந்து நீங்க மீண்டு வர ரொம்ப நாள் ஆகும். சாமி, அப்படி என்ன ஆபத்து வரும்? ஏன் எங்களை இப்படி ஒரேடியா பயப்பட வைக்கிறீங்க? ஐயோ அம்மா, உங்களுக்கு புரியல. நாம சாமிக்கு எதிரா அபிஷேகம் பண்ணி சாமிய ராசாத்திக்கு எதிரா திருப்பி விட பார்த்தோம். அதனால தான் சாமி துடிப்பா இல்லாத நேரம் பார்த்து உங்களுக்கு குறிச்சு கொடுத்தேன். ஆனா நீங்க நான் சொன்ன நேரத்தை மீறி ஆத்தா விழிப்பா இருக்கிற நேரத்துல பூஜை பண்ணிருக்கீங்களே. இந்த மாதிரி நீங்க அபிஷேகம் பண்ணதுனால ஆத்தாவோட கோபத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. ஆத்தாவுக்கு அந்த நேரத்துல அபிஷேகம் பண்ணா ஆத்தா அந்த சிலையில இருந்து வெளியேறி இருக்க இடம் இல்லாம அலைஞ்சு திரிஞ்சு கண்டிப்பா சுத்திக்கிட்டு இருப்பா. அவ ராசாத்தி உடம்புக்குள்ளதான் பூந்திருப்பா. எதுக்கும் ராசாத்தி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஜாக்கிரதையா இருங்க. அம்மன் அவ உடம்புல இருக்கிறதுனால அவ ரொம்ப உக்கிரமா இருப்பா. அவகிட்ட நீங்க பார்த்து பேசுங்க. இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும். ஐயோ சாமி, என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அந்த ராசாத்தியை விட்டு அம்மன் எப்ப போகும்? அதை யாராலையும் சொல்ல முடியாது. அவளுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் போவான். அவ ராசாத்தி உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஆபத்து தான். இப்ப கூட நான் இங்க வந்திருக்கவே கூடாது.
அபிஷேகம் நடந்திருக்கும்னு நம்பி வந்துட்டேன். இங்க இருந்தா எனக்கு ஆபத்து. நான் கிளம்புறேன். அத்தா. நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றேன்ல. எனக்கு எதிரா ஏதாச்சும் பண்றீங்களா? அப்படிப்பட்டவங்கள நான் என்ன பண்ணணும்? ஏண்டா நீ நான் அசர நேரம் குறிச்சு கொடுத்து எனக்கே மாந்திரிகம் பண்றியா? இனிமே உன் ஜென்மத்துக்கும் இந்த மாதிரி வேலை நீ பண்ணக்கூடாது. தாய், அம்மா. அத்தை, வேண்டாம். அம்மா, தாய், அம்மா, வேண்டாம். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க தாய், வலிக்குது தாய், அம்மா, அம்மா, வேண்டாம்மா, விடுங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணுங்க? பண்ணுவியா? என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, அம்மா, ஐயோ, வேண்டாம். வலிக்குதுமா. வேண்டாம் தாய். நான் சரியாமா பண்ணிட்டேன் தாயி. என்ன மன்னிச்சிடுங்க தாயி. அம்மா. வர அத்தை. ஐயோ அத்தை, எனக்கு பயமா இருக்கு அத்தை. கையில சாட்டு வச்சிருக்க அத்தை. நான் இருக்கேன்ல. நீங்க பண்ண தப்புக்கு உண்டான தண்டனைய கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன். அத்தை, என்னத்த பண்றது? நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்பனா? நான் இருக்கேன்ல. அப்படி போவி நமக்கு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா இப்படியே ஒரே டைலாக் நான் இருக்கேன்ல நான் இருக்கேன்லன்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கா. அத்தை, நான் இருக்கேன்ல. அத்தை, நான் இருக்கேன்ல. ஐயோ கடவுளே. அத்தை, அத்தை, கண்மணி, ராசாத்தி போயிட்டாளா? அத்தை, அவ அப்பவே போயிட்டா அத்தை. அத்தை, அது நம்ம ராசாத்தி இல்ல அத்தை, பத்ரகாளி அத்தை, பத்ரகாளி. ஆமா கண்மணி, எனக்கும் சட்டுன்னு எதுவும் தோணல. கொஞ்சம் அப்படி உட்காந்து ஆற அமர யோசிப்போம். என்னன்னே தெரியல, தலை வேற நங்கு நங்குன்னு வலிக்குது. வா.
அம்மா டீ. இந்தாடா. வா கண்மணி, டீ எடுத்துக்கோ. என்னங்க ஏய், இங்க இருக்குல்ல, பரவாயில்ல சித்தி, கண்மணி கையாலே வாங்கிக்கிறேனே. நீ எடுத்துக்கோ. என்ன ரொமான்ஸா? அக்கா பாத்துக்கா. நினப்ப எங்கேயோ வச்சுக்கிட்டு டீ குடிச்சா இப்படித்தான் மறக்குதான். அண்ணே விடுங்க அண்ணே, அண்ணி ஏதோ அவசரத்துல குடிச்சிருப்பாங்க, பொறையேறி இருக்கும். அப்படி என்னதான் அவசரமோ? ஐயோ சாமி, தெரியாம பண்ணிட்டேன், ஆள விடுங்க. இவன் ஏன் இப்படி பாக்குறா? கண்மணி, பயப்படாத. நான் ஒண்ணு குமர மாமா மாதிரி உன்கிட்ட இருந்து எதையும் பிடுங்கிட மாட்டேன். டீ எடுத்துக்கோ ராசாத்தி. எனக்கு வேண்டாம் அத்தை. ஏன்? இந்த நேரத்துல கூழ் குடிச்சா நல்லா இருக்கும். அம்மனுக்கு தானே கூழ் பிடிக்கும், அதையே இந்த ராசாத்திய சொல்றா. ஆமா, எனக்கு என்னமோ ராசாத்தி சொல்றதுதான் சரின்னு படுது. அடிக்கிற வெயிலுக்கு தினமும் காலையில கூழ் குடிச்சாதான் உடம்புக்கும் நல்லா இருக்கும். இவர் வேற நேரம் காலம் தெரியாம. அப்பா, நான் கூட ஏதோ ஆடி மாசம் அம்மன் கோயில்ல குடுக்கற பிரசாதம் நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. புனிதா, நம்ம பெரியவங்க ஆன்மீகத்தை அடிப்படையா வச்சு பல நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்துருக்காங்க. அத நாம கால ஓட்டத்துல மறந்துடக்கூடாது. இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. மங்க, அண்ணன் சொல்ற மாதிரி நாளையில இருந்து எல்லாருக்கும் டீக்கு பதிலா கூழே கொடுத்துரு. இந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டு இருந்தா அபிஷேக நேரத்துல ராசாத்தி மயங்கி விழுந்திருக்க மாட்டான்ல. தம்பி, கோயில்ல நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூசாரி தான். சரியான நேரத்துல பூஜை நடந்திருந்தா யாருக்கும் எதுவும் வந்திருக்காது. நாம பூஜை பண்ணாம போனதுனாலதான் எல்லாமே இப்ப பிரச்சனையில வந்து நிக்குது. அண்ணி, அந்த விஷயத்தை அதோட விடுங்க. நாம அதை பத்திலாம் பேச வேண்டாம். ஏதோ நடந்து போச்சு. ரோட்ல நடந்த பாலாபிஷேகத்தை தப்புன்னு சொன்னீங்க, அதுக்கு மாற்ற விஷயம் பண்ணணும்னு சொன்னீங்க, அதுவும் தடங்கலாகி போச்சு. எனக்கு என்னமோ சாமியே வேண்டான்னு சொல்லுதோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கு வண்டி பஞ்சர் ஆனப்பவே தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சாமி நம்மள தடுக்குதுன்னு. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அதனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆமாண்ணே, நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? அண்ணி தான் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஆமா தம்பி, எனக்கும் குடும்பத்து மேல அக்கறை இருக்குல்ல. அண்ணி, உங்களுக்கு எப்பவுமே நம்ம குடும்பத்து மேல அக்கறை ஜாஸ்தி தான். நீ ஆமா, நீங்க பார்த்த ஜோசியர்கிட்ட அபிஷேகம் நடக்காம போனதை பத்தி பூசாரிட்ட கேட்க சொன்னார்ல, கேட்டீங்களா? அவன் இந்நேரம் எந்த ஊர்ல எந்த திசையில இருக்கான்னு கூட தெரியல. முதல்ல உயிரோட இருக்கானானே தெரியல. என்ன நீ கேட்டீங்களா இல்லையா?
அது காலையில கேட்கலான்னு இருந்தேன். போன் ரூம்ல இருக்கு தம்பி. இருங்க, நான் கேட்டுட்டு வரேன். பெரியம்மா இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கும். எப்படியோ ராசாத்தி பூஜை பண்ணி இந்த வீட்டை விட்டு போனாதான் நமக்கு நிம்மதி. ஹலோ ஹலோ, சாமி, எப்படி இருக்கீங்க நீங்க? நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு கேட்டு நீங்களாவது ஃபோன் பண்ணீங்களே, அதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஊருக்கு கடைசியில் இருக்கிற ஒரு மரத்தடியில படுத்து கிடக்குறம்மா. சாமி, என்னாச்சு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா உயிர் மட்டும்தாம்மா மிஞ்சிச்சு. மத்தபடி டோட்டல் பாடியே காலி. ஏதோ எங்கேயோ செஞ்ச புண்ணியத்தால நான் உசுரோட இருக்கம்மா. ஆனா நீங்க என்ன ஆக போறீங்களோ? ஐயோ, இப்ப ஏன் இப்படி சிரிக்கிற? பரிகாரத்துக்கு வழி சொன்ன என்னையவே படுக்க போட்டுருச்சே. பாவம் பண்ண உங்களை என்ன கதி பண்ண போகுதோ? யோ, தைரியமா 4 வார்த்தை பேசுவேன்னு பார்த்தா இப்படி பயமுறுத்துறியே. நான் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றேன், கேட்டுக்குங்க. அந்த தெய்வம் அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா போறது தான் நல்லது. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? அந்த சாமி அவ உடம்புக்குள்ள வந்ததே என்ன பழி வாங்குறதுக்காக இல்ல, உங்களை பழி வாங்குறதுக்காகத்தான். என்னை விட 10 மடங்கு ஆபத்து உங்களுக்கு தான். சாமி, அப்ப அதுல இருந்து தப்பிக்க என்ன சாமி வழி? ஒரே வழிதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு பார்த்து பக்குவமா பாதுகாப்பா இருந்துக்கோங்க. மீறி ஏதாவது பண்ணா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எது சொன்னாலும் அமைதியா போங்க, எதிர்த்து பேசாதீங்க. சரிங்க சாமி. இதை காட்டிலையும் ஒரு முக்கியமான விஷயம், நான் இருக்கிற இடத்த தெய்வத்துக்கு காட்டி கொடுத்துடாதீங்க. உங்களை நான் காப்பாத்தின மாதிரி என்ன நீங்க தான் காப்பாற்றணும். நான் போனை வச்சிடறேம்மா. சாமி வேற பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்காரு. சரி, இதையும் பார்ப்போம். என்ன நீ சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருக்க சொன்னாரு. ஐயோ, இப்போ மாந்திரிகன் ஏதோ சொல்லியிருக்கான், அதான் சொல்றதுக்கு இது தடுமாறுது. அத்தை, யார பாதுகாப்பா இருக்க சொன்னாரு? அதானே மரகதம், யாருக்கு பாதுகாப்பா இருக்க சொன்னாரு? அது வந்து பாதுகாப்பா இருக்க சொன்னது நம்மளதான். அதான் மரகதம் பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாங்க. யாரு சொல்லிருக்க போறாங்க? நம்ம எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க சொல்லிருப்பாங்க. என்னத்த? ஆமா, பொத்தாம் பொதுவா எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க சொன்னாரு. சரி, கோயில நடந்தே நினைச்சுக்கிட்டு யாரும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. ஆமாங்க, அது அப்படியே மறந்துடுறதுதான் நல்லது. ஐயோ, ராசாத்தியை தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அத்த, அபிஷேகம் நின்னத நீங்க எல்லாரும் மறந்துடலாம். ஆனா எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அதனால நான் வீட்ல
தினமும் சிறப்பு பூஜை பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நல்ல விஷயம் தானே ராசாத்தி, ம். நீ பண்ணுமா. இந்த பூஜையோட சிறப்பு என்னன்னா, நம்ம வீட்ல பெண்கள் எல்லாம் தினமும் ஒவ்வொருத்தரா வந்து என் கூட கூட்டு பூஜையில கலந்துக்கணும். நான் வரேன், நான் ரெடி. இந்த பூஜை இங்க இருக்கிற சில பேருக்கு புதுசாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கும்.